For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்பது இந்தியாவின் மிக உயர்ந்த சட்டமாகும். இது ஒரு நாடு எப்படி ஆளப்பட வேண்டும், மக்களின் உரிமைகள் என்ன, அரசின் கடமைகள் என்ன என்பதை வரையறுக்கும் அடிப்படை ஆவணமாகும். இதன் முக்கிய அம்சங்களை விரிவாக காண்போம். வரலாறு மற்றும் உருவாக்கம். அரசியலமைப்பு நிர்ணய சபை 1946 இல் அமைக்கப்பட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபையால் கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி இது உருவாக்கப்பட்டது. வரைவுக்குழு தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பை உருவாக்கிய வரைவுக்குழுவின் தலைவராக இருந்தார். எனவே அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். காலம். இதை எழுதி முடிக்க 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆனது. ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை நாம் அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுகிறோம். நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தது. இதை நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். அரசியலமைப்பின் கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர். இந்திய அரசியலமைப்பு உலகிலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பாகும். முக்கிய சிறப்பம்சங்கள் salient features. முகவுரை preamble. இது அரசியலமைப்பின் அறிமுகம் அல்லது திறவுகோல் போன்றது. இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்று இது பிரகடனப்படுத்துகிறது. அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பகுதி 3 இல் சரத்து 12 முதல் 35 வரை மக்களுக்கு 6 வகையான அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. பேச்சுரிமை, சமத்துவ உரிமை. அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். பகுதியில் குடிமக்கள் நாட்டிற்கு செய்ய வேண்டிய 11 கடமைகள் உள்ளன. வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பி. பகுதி 4 இல் அரசுக்கு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த வழிகாட்டும் கொள்கைகள் உள்ளன. கூட்டாட்சி முறை ஃபெடரல் சிஸ்டம். மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே அதிகார பகிர்வு உள்ளது. ஆனால் அவசர காலத்தில் மத்திய அரசுக்கே அதிக அதிகாரம். யூனிட்டரி பயஸ். சுயாதீனமான நீதித்துறை. நாடாளுமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் சுதந்திரமாகச் செயல்படுகின்றன. ஏன் இது முக்கியமானது? இதுவே நாட்டின் மிக உயர்ந்த சட்டம். சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட். குடியரசுத் தலைவர் முதல் சாமானியர் வரை அனைவரும் இதற்கு உட்பட்டவர்களே. இது அரசின் அதிகார வரம்பை நிர்ணயிக்கிறது, மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் கட்டுப்பாட்டு மற்றும் சமநிலை கொள்கையை அடிப்படையாகக் கொண்டது. மாறாக கடுமையான அதிகார பிரிவினை கொள்கையை ஏற்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? விளக்குங்கள். ஆம், இந்த கருத்தை நான் முழுமையாக ஏற்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமெரிக்காவைப் போல கடுமையான அதிகார பிரிவினை ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் கொள்கையை கொண்டிருக்கவில்லை. மாறாக அது கட்டுப்பாட்டு மற்றும் சமநிலை செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் என்ற கொள்கையையே அடிப்படையாக கொண்டுள்ளது. இதை ஏன் மற்றும் எப்படி என்று விரிவாக விளக்கலாம். கடுமையான அதிகார பிரிவினை ஏன் இல்லை? நோ வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ். அமெரிக்காவில் சட்டமன்றம், காங்கிரஸ், நிர்வாகம், பிரசிடென்ட் மற்றும் நீதித்துறை சுப்ரீம் கோர்ட் ஆகிய மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத தனித்தனி தீவுகள் போலச் செயல்படும். ஒரு துறையைச் சார்ந்தவர் அடுத்த துறையில் இருக்க முடியாது. ஆனால் இந்தியாவில் கூட்டு பொறுப்பு. இந்தியாவின் நிர்வாகத்துறையானது பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தின் சட்டமன்றம் ஒரு பகுதியாகவே உள்ளது. இரட்டை பங்கு. ஓர் அமைச்சர் ஒரே நேரத்தில் நிர்வாகத்துறையின் தலைவராகவும் எக்ஸெக்யூட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் லெஜிஸ்லேச்சர் செயல்படுகிறார். எனவே இந்தியாவில் அதிகார பிரிவினை என்பது செயல்பாட்டு ரீதியானது, ஃபங்க்ஷனல் தானே தவிர நிறுவன ரீதியானது அல்ல. கட்டுப்பாட்டு மற்றும் சமநிலை கொள்கை செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இன் ஆக்ஷன். இந்தியாவில் ஒரு துறை வரம்பு மீறினால் அதை மற்றொரு துறை கட்டுப்படுத்தும் வகையில் அரசியலமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது.
மூன்று துறைகளும் ஒருவரை ஒருவர் எப்படி கண்காணிக்கின்றன என்று பார்ப்போம். சட்டமன்றத்தின் மீதான கட்டுப்பாடு. நீதித்துறையின் கடிவாளம். நாடாளுமன்றம் இயற்றும் சட்டம் அரசியலமைப்புக்கு எதிராக இருந்தால் அதை நீதிப்புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர்டிகிள் 13 மூலம் உச்ச நீதிமன்றம் ரத்து செய்யலாம். நிர்வாகத்தின் பங்கு. நாடாளுமன்றம் இயற்றும் மசோதாவில் ஜனாதிபதி எக்ஸெக்யூட்டிவ் கையெழுத்திட்டால் மட்டுமே அது சட்டமாகும். நிர்வாகத்துறையின் எக்ஸெக்யூட்டிவ் மீதான கட்டுப்பாடு. நாடாளுமன்றத்தின் பிடி. அமைச்சரவை நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பானது. ஆர்டிகிள் 75. கேள்வி நேரம், விவாதங்கள் மற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானம் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூலம் நாடாளுமன்றம் அமைச்சரவையை வீட்டுக்கு அனுப்ப முடியும். நீதித்துறையின் கண்காணிப்பு. அரசாங்கத்தின் உத்தரவுகள் அடிப்படை உரிமைகளை மீறினால் நீதிமன்றம் அதை தடுத்து நிறுத்தும். நீதித்துறையின் ஜுடிஷரி மீதான கட்டுப்பாடு. நியமனம் மற்றும் நீக்கம். நீதிபதிகளை நியமிப்பது ஜனாதிபதி நிர்வாகம். அவர்களை பதவி நீக்கம் இம்பீச்மெண்ட் செய்யும் அதிகாரம் நாடாளுமன்றத்திடம் உள்ளது. சட்ட திருத்தம். நீதிமன்றத்தின் சில தீர்ப்புகளை நாடாளுமன்றம் சட்ட திருத்தங்கள் மூலம் மாற்றியமைக்க முடியும். உதாரணம், முதல் சட்ட திருத்தம். உச்ச நீதிமன்றத்தின் பார்வை. ராம் ஜவாயா கபூர் கேஸ் 1955 வழக்கில் உச்ச நீதிமன்றம் இதை தெளிவாக கூறியது. இந்திய அரசியலமைப்பு அதிகார பிரிவினையை முழுமையாக ஏற்கவில்லை. நிர்வாகத்துறை. சட்டமன்றம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றின் செயல்பாடுகள் ஒன்றோடொன்று கலந்திருக்கலாம். ஆனால் ஒரு துறை மற்றொன்றின் அடிப்படை பணிகளை ஆக்கிரமிக்கக்கூடாது. முடிவுரை. இந்திய அரசியலமைப்புச் சிற்பிகள் ஒரு அதிகார மையத்திற்கும் மற்றொரு அதிகார மையத்திற்கும் இடையே ஒரு சுவரை வால் எழுப்ப விரும்பவில்லை, மாறாக ஒரு பாலத்தை பிரிட்ஜ் அமைக்கவே விரும்பினர். அதிகார பிரிவினை இருந்தால் அரசு ஸ்தம்பித்துவிடும் அபாயம் உள்ளது. ஆனால் கட்டுப்பாட்டு மற்றும் சமநிலை இருந்தால் மட்டுமே ஜனநாயகம் துடிப்பாகவும் சர்வாதிகாரமற்றதாகவும் இருக்கும். எனவே இந்தியா தேர்ந்தெடுத்த பாதை சரியானதே. Do you think Constitution of India does not accept principle of strict separation of powers, rather it is based on the principle of checks and balance? Explain. இந்திய அரசியலமைப்பு சட்டம் கட்டுப்பாட்டு மற்றும் சமநிலை கொள்கையை அடிப்படையாக கொண்டது, மாறாக கடுமையான அதிகார பிரிவினை கொள்கையை ஏற்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? விளக்குங்கள். The Constitution of India does not follow the principle of strict separation of powers, but rather adopts a system of checks and balances. This approach ensures that each branch of government, legislative, executive, and judiciary, has some degree of influence over the others, preventing any one branch from becoming too powerful. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதிகாரங்களை பிரிப்பதற்கான கடுமையான கொள்கையை பின்பற்றவில்லை, மாறாக கட்டுப்பாடுகள் மற்றும் சமநிலைகளின் முறையை ஏற்றுக்கொள்கிறது. இந்த அணுகுமுறை அரசாங்கத்தின் ஒவ்வொரு கிளையும் சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை மற்றவற்றின் மீது ஓரளவு செல்வாக்கை கொண்டிருப்பதை உறுதி செய்கிறது, இதனால் எந்த ஒரு கிளையும் மிகவும் சக்திவாய்ந்ததாக மாறுவதை தடுக்கிறது. Checks and balances in the Indian Constitution. இந்திய அரசியலமைப்பில் கட்டுப்பாடுகள் மற்றும் சமநிலைகள். Legislative executive relations. The parliament has the power to make laws, while the executive is responsible for implementing them. However, the executive also has some legislative powers, such as ordinances, emergency laws. சட்டமன்ற நிர்வாக உறவுகள். பாராளுமன்றம் சட்டங்களை இயற்றும் அதிகாரத்தை கொண்டுள்ளது, அதே நேரத்தில் அவற்றை செயல்படுத்துவதற்கு நிர்வாகம் பொறுப்பாகும். இருப்பினும் நிர்வாகத்திற்கும் சில சட்டமன்ற அதிகாரங்கள் உள்ளன, எடுத்துக்காட்டாக அவசர சட்டங்கள். Judicial review. The judiciary has the power to review and strike down laws and executive actions that are unconstitutional or violate fundamental rights. நீதித்துறை மறுஆய்வு. அரசியலமைப்பிற்கு முரணான அல்லது அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்கள் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை மறுஆய்வு செய்து ரத்து செய்ய நீதித்துறைக்கு அதிகாரம் உள்ளது. Executive-judiciary relations.
The executive appoints judges to the higher judiciary, but the judiciary has the power to review executive actions and decisions. நிர்வாக நீதித்துறை உறவுகள். உயர் நீதித்துறைக்கு நிர்வாகி நீதிபதிகளை நியமிக்கிறார், ஆனால் நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகளை மறுஆய்வு செய்ய நீதித்துறைக்கு அதிகாரம் உள்ளது. Legislative judiciary relations. The parliament has the power to impeach judges, while the judiciary has the power to review and strike down laws passed by the parliament. சட்டமன்ற நீதித்துறை உறவுகள். நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உள்ளது. அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்களை மறுஆய்வு செய்து ரத்து செய்யும் அதிகாரம் நீதித்துறைக்கு உள்ளது. Rationale behind the system of checks and balances. சரிபார்ப்புகள் மற்றும் இருப்பு முறையின் பின்னணியில் உள்ள பகுத்தறிவு. Prevents abuse of power. The system of checks and balances prevents any one branch of government from becoming too powerful and abusing its authority. அதிகார துஷ்பிரயோகத்தை தடுக்கிறது. சரிபார்ப்புகள் மற்றும் இருப்பு முறை அரசாங்கத்தின் எந்தவொரு கிளையும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறுவதையும் அதன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதையும் தடுக்கிறது. Promotes accountability. Each branch of government is accountable to the others, ensuring that they exercise their powers responsibly. பொறுப்புணர்வை ஊக்குவிக்கிறது. அரசாங்கத்தின் ஒவ்வொரு கிளையும் மற்றவர்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும், அவர்கள் தங்கள் அதிகாரங்களை பொறுப்புடன் பயன்படுத்துவதை உறுதி செய்கிறது. Ensures balance. The system of checks and balances ensures that power is distributed evenly among the branches, preventing any one branch from dominating the others. சமநிலையை உறுதி செய்கிறது. சரிபார்ப்புகள் மற்றும் இருப்புமுறை கிளைகளுக்கு இடையே அதிகாரம் சமமாக விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்கிறது. எந்த ஒரு கிளையும் மற்ற கிளைகளை ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்கிறது. Conclusion. The Indian Constitution's system of checks and balances is designed to prevent the concentration of power and ensure that each branch of government is accountable to the others. This approach promotes a balance of power and prevents abuse of authority, ultimately protecting the rights and interests of citizens. இந்திய அரசியலமைப்பின் கட்டுப்பாடுகள் மற்றும் சமநிலைகள் அமைப்பு அதிகார குவிப்பை தடுக்கவும் அரசாங்கத்தின் ஒவ்வொரு கிளையும் மற்றவர்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்பதை உறுதி செய்யவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த அணுகுமுறை அதிகார சமநிலையை ஊக்குவிக்கிறது மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தை தடுக்கிறது, இறுதியில் குடிமக்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கிறது. இந்தியாவும் அமெரிக்காவும் இரண்டு பெரிய ஜனநாயக நாடுகள். இரண்டு அரசியல் அமைப்புகளும் அடிப்படையாகக் கொண்ட அடிப்படைக் கொள்கைகளை ஆராயுங்கள். இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம், லார்ஜஸ்ட் டெமோக்ரசி. அமெரிக்கா உலகின் மிகப் பழமையான ஜனநாயகம், ஓல்டஸ்ட் டெமோக்ரசி. இந்த இரண்டு நாடுகளும் மக்களாட்சியை தங்களின் உயிர் மூச்சாகக் கொண்டிருந்தாலும் அவை செயல்படும் விதத்தில் சில அடிப்படை வேறுபாடுகள் உள்ளன. இந்திய அரசியலமைப்புச் சிற்பிகள் அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பல முக்கிய கூறுகளை உதாரணம், அடிப்படை உரிமைகள், நீதிப்புனராய்வு எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவின் சூழலுக்கு ஏற்ப அவற்றை மாற்றியமைத்தனர். இந்த இரண்டு அரசியல் அமைப்புகளின் அடிப்படைக் கொள்கைகளை ஒற்றுமை மற்றும் வேற்றுமை அடிப்படையில் ஆராயலாம். அரசாங்க முறை, பாராளுமன்றம் vs அதிபர் முறை. இதுவே இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான மிகப்பெரிய அடிப்படை வித்தியாசம். இந்தியா பாராளுமன்ற முறை, பார்லமெண்டரி சிஸ்டம். இங்கு நிர்வாகத்துறை பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பானது. இரட்டை தலைமை, ஜனாதிபதி பெயரளவு தலைவர் நாமினல் ஹெட், பிரதமரே உண்மையான தலைவர் ரியல் ஹெட். அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். அமெரிக்கா அதிபர் முறை, பிரசிடென்ஷியல் சிஸ்டம். நிர்வாகத்துறை அதிபர் சட்டமன்றத்திற்கு காங்கிரஸ் பொறுப்பானவர் அல்ல. ஒற்றை தலைமை, அதிபரே நாட்டின் தலைவர் மற்றும் அரசாங்கத்தின் தலைவர். அதிபர் மற்றும் அவரது செயலாளர்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க முடியாது. கூட்டாட்சி முறை, ஃபெடரல் சிஸ்டம். இரண்டும் கூட்டாட்சி நாடுகள் என்றாலும் அவற்றின் தன்மையில் பெரிய வேறுபாடு உள்ளது. அமெரிக்கா முழுமையான கூட்டாட்சி. இது மாகாணங்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் மூலம் உருவானது. அழிக்க முடியாத மாநிலங்களைக் கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம். மாநிலங்களுக்கு தனி அரசியலமைப்பு மற்றும் தனிக்கொடி உண்டு.
மத்திய அரசு மாநிலங்களின் அதிகாரத்தில் எளிதில் தலையிட முடியாது. இந்தியா அரைகுறை கூட்டாட்சி, குவாசி ஃபெடரல். இது ஒப்பந்தத்தால் உருவானதல்ல, நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டது. அழிக்கக்கூடிய மாநிலங்களைக் கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம். நாடாளுமன்றம் நினைத்தால் ஒரு மாநிலத்தின் பெயரை மாற்றலாம் அல்லது இரண்டாக பிரிக்கலாம். மத்திய அரசுக்கே சென்டர் அதிக அதிகாரம் உள்ளது. ஒரே அரசியலமைப்பு, ஒரே கொடி. நீதித்துறை மற்றும் நீதி புனராய்வு ஜுடிஷரி அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஒற்றுமை. இரண்டு நாடுகளிலும் சுதந்திரமான நீதித்துறை உள்ளது. நாடாளுமன்றம் இயற்றும் சட்டம் அரசியலமைப்புக்கு எதிராக இருந்தால் அதை ரத்து செய்யும் நீதி புனராய்வு அதிகாரம் இரண்டு உச்ச நீதிமன்றங்களுக்கும் உண்டு. வேறுபாடு. அமெரிக்கா. இங்கு நீதித்துறை மிகவும் வலிமையானது. சட்டத்தின் உரிய நடைமுறை டியூ ப்ரோசஸ் ஆஃப் லா பின்பற்றப்படுகிறது. அதாவது ஒரு சட்டம் நியாயமானதா என்றும் நீதிமன்றம் பார்க்கும். இந்தியா. இங்கு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நடைமுறை ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா பின்பற்றப்படுகிறது. ஜப்பானிலிருந்து பெறப்பட்டது. ஆரம்பத்தில் சட்டம் சரியாக இயற்றப்பட்டதா என்று மட்டுமே பார்க்கப்பட்டது. ஆனால் மேனகா காந்தி வழக்குக்கு பிறகு இந்தியாவும் அமெரிக்காவை போல சட்டத்தின் உரிய நடைமுறையை மறைமுகமாக பின்பற்றத் தொடங்கியுள்ளது. குடியுரிமை சிட்டிசன்ஷிப். அமெரிக்கா இரட்டை குடியுரிமை. ஒரு நபர் அமெரிக்க நாட்டின் குடிமகனாகவும் இருப்பார், அதே சமயம் அவர் வசிக்கும் மாநிலத்தின் ஏகா நியூயார்க் குடிமகனாகவும் இருப்பார். இந்தியா ஒற்றை குடியுரிமை. நீங்கள் தமிழ்நாட்டிலோ அல்லது குஜராத்திலோ வசித்தாலும் நீங்கள் இந்திய குடிமகன் மட்டுமே. மாநிலங்களுக்கென தனி குடியுரிமை கிடையாது. இது தேசிய ஒற்றுமைக்காக வடிவமைக்கப்பட்டது. அதிகாரப் பிரிவினை செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். அமெரிக்கா. இங்கு சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை ஆகிய மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத தனித்தனி தீவுகளாகச் செயல்படும் கடுமையான அதிகாரப் பிரிவினை உள்ளது. இந்தியா. இங்கு நிர்வாகம் சட்டமன்றத்திலிருந்தே உருவாகிறது. எனவே இங்கு கட்டுப்பாட்டு மற்றும் சமநிலை செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் கொள்கையே பின்பற்றப்படுகிறது. முடிவுரை. அமெரிக்க கொள்கை தனிமனித சுதந்திரம் மற்றும் மாநில உரிமைகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. இந்திய கொள்கை சமூக நலன் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கிறது. இரண்டுமே ஜனநாயக பாதையில் பயணித்தாலும் அமெரிக்கா ஒரு மாதிரி கூட்டாட்சி மாடல் ஃபெடரேஷன் என்றால் இந்தியா ஒரு தனித்துவமான கூட்டாட்சி யூனிக் ஃபெடரேஷன் வித் யூனிட்டரி பயஸ் ஆகும். Indian and USA are two large democracies. Examine the basic tenets on which the two political systems are based. இந்தியாவும் அமெரிக்காவும் இரண்டு பெரிய ஜனநாயக நாடுகள். இரண்டு அரசியல் அமைப்புகளும் அடிப்படையாக கொண்ட அடிப்படை கொள்கைகளை ஆராயுங்கள். Indian and US democracies, basic tenets. இந்திய மற்றும் அமெரிக்க ஜனநாயகங்கள் அடிப்படை கோட்பாடுகள். India. Parliamentary democracy. India's political system is based on a parliamentary democracy, where the executive is accountable to the legislature. நாடாளுமன்ற ஜனநாயகம். இந்தியாவின் அரசியல் அமைப்பு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டது, அங்கு நிர்வாகம் சட்டமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும். Federal structure. India has a federal structure with a division of powers between the center and states. கூட்டாட்சி அமைப்பு. இந்தியா மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே அதிகார பகிர்வுடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பை கொண்டுள்ளது. Constitutional supremacy. The Indian Constitution is the supreme law, and all laws and government actions must conform to it. அரசியலமைப்பு மேலாதிக்கம். இந்திய அரசியலமைப்பு உச்ச சட்டம், மேலும் அனைத்து சட்டங்களும் அரசாங்க நடவடிக்கைகளும் அதற்கு இணங்க வேண்டும். Secularism. India is a secular country, ensuring equal treatment and protection of all religions. மதச்சார்பின்மை. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துவதையும் பாதுகாப்பதையும் உறுதி செய்கிறது. Social justice. The Indian Constitution emphasizes social justice, aiming to promote equality and reduce social and economic disparities. சமூக நீதி. இந்திய அரசியலமைப்பு சமூக நீதியை வலியுறுத்துகிறது, சமத்துவத்தை மேம்படுத்துவதையும் சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது.
USA. Presidential democracy. The US political system is based on a presidential democracy, where the president serves as both head of state and head of government. ஜனாதிபதி ஜனநாயகம். அமெரிக்க அரசியல் அமைப்பு ஜனாதிபதி ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டது. அங்கு ஜனாதிபதி நாட்டின் தலைவராகவும் அரசாங்க தலைவராகவும் பணியாற்றுகிறார். Federal system. The US has a federal system with a division of powers between the federal government and states. கூட்டாட்சி அமைப்பு. அமெரிக்கா கூட்டாட்சி அரசாங்கத்திற்கும் மாநிலங்களுக்கும் இடையில் அதிகாரங்களை பிரிக்கும் ஒரு கூட்டாட்சி அமைப்பை கொண்டுள்ளது. Constitutional supremacy. The US Constitution is the supreme law, and all laws and government actions must conform to it. அரசியலமைப்பு மேலாதிக்கம். அமெரிக்க அரசியலமைப்பு உச்ச சட்டமாகும், மேலும் அனைத்து சட்டங்களும் அரசாங்க நடவடிக்கைகளும் அதற்கு இணங்க வேண்டும். Individual rights. The US Constitution emphasizes individual rights and freedoms, such as freedom of speech, assembly, and the press. தனிநபர் உரிமைகள். அமெரிக்க அரசியலமைப்பு பேச்சு சுதந்திரம், கூட்டம் கூடுதல் மற்றும் பத்திரிகை போன்ற தனிநபர் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை வலியுறுத்துகிறது. Checks and balances. The US system of government is designed to prevent any one branch of government from becoming too powerful, with checks and balances between the legislative, executive, and judicial branches. சரிபார்ப்புகள் மற்றும் சமநிலைகள். அமெரிக்க அரசாங்க அமைப்பு சட்டமன்ற, நிர்வாக மற்றும் நீதித்துறை கிளைகளுக்கு இடையே சரிபார்ப்புகள் மற்றும் சமநிலைகளுடன் அரசாங்கத்தின் எந்தவொரு கிளையும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறுவதை தடுக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. Comparison. Similarities. Both India and the US are democracies with a commitment to constitutional supremacy, federalism, and protection of individual rights. ஒற்றுமைகள். இந்தியாவும் அமெரிக்காவும் அரசியலமைப்பு மேலாதிக்கம், கூட்டாட்சி மற்றும் தனிநபர் உரிமைகளை பாதுகாப்பதில் அர்ப்பணிப்புடன் கூடிய ஜனநாயக நாடுகள். Differences. The two countries have different forms of government, parliamentary vs presidential, different approaches to social justice, and varying emphasis on individual rights vs collective welfare. வேறுபாடுகள். இரு நாடுகளும் வெவ்வேறு வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளன. பாராளுமன்றம் vs ஜனாதிபதி, சமூக நீதிக்கான வெவ்வேறு அணுகுமுறைகள் மற்றும் தனிநபர் உரிமைகள் vs கூட்டு நலனில் மாறுபட்ட முக்கியத்துவம். Conclusion. While both India and the US are democracies with shared values, they have distinct approaches to governance, reflecting their unique histories, cultural contexts, and constitutional frameworks. Understanding these differences can help us appreciate the diversity of democratic systems and learn from each other's strengths and weaknesses. இந்தியாவும் அமெரிக்காவும் பகிரப்பட்ட மதிப்புகளை கொண்ட ஜனநாயக நாடுகளாக இருந்தாலும் அவை ஆளுகைக்கு தனித்துவமான அணுகுமுறைகளை கொண்டுள்ளன. அவை அவற்றின் தனித்துவமான வரலாறுகள், கலாச்சார சூழல்கள் மற்றும் அரசியலமைப்பு கட்டமைப்புகளை பிரதிபலிக்கின்றன. இந்த வேறுபாடுகளை புரிந்துகொள்வது ஜனநாயக அமைப்புகளின் பன்முகத்தன்மையை பாராட்டவும் ஒருவருக்கொருவர் பலம் மற்றும் பலவீனங்களிலிருந்து கற்றுக்கொள்ளவும் உதவும். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.